கர்த்தரின் முத்திரை என்பே, நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். கர்த்தரின் முத்திரை என்பே, நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் பெறுவேன். 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 அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் தேவனாலே பிறந்தவன் கர்த்தரே பாதுகாக்கிறார், தீயோனை தீண்டுவதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், தீயோனை தீண்டுவதில்லை. ஆவியானவர் என்னுடைய முழுக்க காரணத்தினாலே ஒரு சொல்லாலே தடைகள் மாறட்டும், அந்தகார கிரிகள் அழிக்கப்படட்டும். பொல்லாதவனுடைய ஆஸ்திரங்களை அவித்து போடுகிறோம். பொல்லாத நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடுகிறோம். ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர், உணர்வை கொடுக்கிற ஆவியானவர், ஆலோசனை கொடுக்கிற ஆவியானவர், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொடுக்கிற ஆவியானவர், அறிவை கொடுக்கிற ஆவியானவர், ஹல்லேலூயா. ரிகாலா தரா போலி மிக்கமாலா மாலா 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 பலப்படுத்துகிற ஆவியானவர், ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறீர், எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறீரப்பா. உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ எங்களை நிரப்புங்க, இன்னும் எங்களை நிரப்புங்கப்பா, இன்னும் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, இன்னும் எங்களை நிரப்புங்கப்பா. சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்ற, உடைய சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்ற ஓ எங்களை அபிஷேகியும். ஓ எங்கள் ஆவியை அனல் வச்சு எழுப்பிவிடும். உனக்கு கொடுக்கப்பட்ட தேவவரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. உனக்கு கொடுக்கப்பட்ட தேவவரத்தை அனல் வச்சு எழுப்பிவிடு.
ரக்கல தரபாலியா ஷபல பல 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 பல. பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, அப்பா ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுக்கப்பட்ட புதிய ஆவியானல் மொற்றி எழுப்படட்டும் ஐயா. அக்கினி அபிஷேகம் காணப்படட்டும் ஐயா. ஓ ரக்கல தரபாலியா ஷலபா. ஓ ரிக்கல தரபாலி பெக்கபல பல பல பல. ஓ ரிக்கல தரபாலி அக்கர தரபாலி பெஷபல. தேவாவியானவர் நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவ வசனத்தின்படி, தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நம்ம ஜெபித்து இருக்கிறோம். எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆம் என்று சொன்னால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குத்தத்தங்களும் ஆம் ஆம் என்றே இயேசு கிறிஸ்துவுக்குள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் என்று சொல்லும் பொழுது, ஆமென் தேவனே, அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவுக்குள் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் எனக்குள் நிறைவேறுவதாக என்று சொல்லுவதே ஆமென். அதுதான் ஆமென். ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே நீ சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் ஆமென் என்று எனக்குள் நிறைவேறவும், எனக்குள் ஒவ்வொரு நாளும் அதை கிரியை செய்யவும் இதோ எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த வேளையில் ஆம் என்று சொன்னவர்கள், ஹல்லேலூயா. அதாவது ஆம் என்று ஒரு வார்த்தை தெளிவாக இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்கள் ஒரு பட்டணத்தை போய் சுதந்திரிக்க போகணுன்னா அதுக்கு முன்னாடி அந்த பொல்லாங்கனை முந்தி கட்டுங்க. இது வாக்கு தத்தம், எழுதப்பட்ட வாக்கு தத்தம், இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கு தத்தம். நம்ம மூலம் அது நிறைவேறணும். முந்தி கட்டுனா அது கட்டப்படணும். எந்த ஆவியும் அங்கே கிரியை செய்யக்கூடாது. அந்த பொல்லாங்கனின் கிரியைகள் எல்லா கிரியையிலும் அழிக்கப்படணும். ஒருவனுக்குள்ள ஒருத்திக்குள்ள கிரியேசர் எல்லா பொல்லாங்கனின் கிரியையில் முந்தி கட்டப்படணும். தேசத்தில் கிரியை செய்கிற அந்தகார லோகாதிபதியின் கிரியையில் கட்டப்படணும். அதே போல் ஒவ்வொரு நாளும் இந்த நாளில் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவ வல்லமை, இந்த சத்துருவின் துரைத்தனம், சத்துருவின் அதிகாரம், ஆகாய மண்டலத்து ஆகாய பிரபுவின் கிரியைகள் எல்லாத்தையும் அழிக்கப்படணும். அது முடக்கப்படணும். அது முந்தி கட்டணும். நம்முடைய இந்த ராஜநகர் பகுதியில், நம்ம குடியிருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்ம பொள்ளாச்சிக்குள்ளே, நம்முடைய கோவைக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே, தேசத்துக்குள்ளே கிரீசர் எல்லா கிரியிலும் முடக்கப்படணும். அந்த வல்லமை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை இந்த வேளையில் நம்ம எப்படி ஜெபிக்க போகிறோன்னா, தேசத்தில் கிரீசர் எல்லா பொல்லாங்கனின் கிரியைகள் முந்தி கட்டப்படணும். அது அனுதினமும் எந்த நேரத்தில் நீங்கள் 12 மணிக்கு மேலே எழுந்திருக்கிறீங்களோ, அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்காந்து தேவ ஆவியானவர் எப்படி கிரேசி சொல்கிறாரோ அந்த நேரத்தில் அந்த நாளுக்குரிய எல்லா பொல்லாங்கனின் கிரியையும் முந்தி கட்டப்படணும். ஏன்னா அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டு அது நடக்கும். சாத்தானின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். கிரியைகளை அழிக்க அவர் ரத்தம் சிந்தியிருக்காரு. குற்றமற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்று இருக்கிறோம். எந்த விதத்தில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தயவாய் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் இந்த வேளையில் ஆண்டவரே, தேசத்தில் எங்களோட ராஜநகர் பகுதியில், நாங்கள் குடியிருக்கிற பகுதிகளில் கிரியை செய்கிற பொல்லாங்கனின் கிரியைகள், ஆகாயத்து அதிகார பிரபுவின் கிரியைகள், தேசத்தில் கிரியை செய்கிற எல்லா பொல்லாங்கனின் கிரியைகள், நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் நானுமே தேசமும் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு
கிரியை செய்கிற எல்லா பொல்லாங்கனின் கிரியைகளை மொந்தை கட்டுகிறோம் சொல்லி எல்லாரும் ஒரு விசை மீண்டும் ஒரு விசை பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்கலாமா? ஹalleluya ரிகால் அதர் அபாலி பிகபாலபா எல்லாரும் ஓ ரிகால் அதர் அபாலி பிகபாரி பிஷபலபலபலபா. ஆண்டவரே ஹalleluya. அந்த ராஜநகர் பகுதிகளில் அதேபடி குடியிருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆமேன். பொள்ளாச்சி முழுவதும், கோவை மாவட்டம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், எங்கள் இந்திய தேசம் முழுவதும் ஓ ஆகாயத்தின் பிரபுவாய் செயல்படுகிற எல்லா பொல்லாங்கனின் கிரியைகளும் வந்து கட்டுகிறோம், எல்லா கிரியைகளும் முடக்குகிறோம், எல்லா கிரியும் செயலக்கப்படும்படியாக நீ கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செயலிழக்க பண்ணுகிறோம். ஆமென். ஹalleluya ஹalleluya. நீர் அப்படியே செய்து விட்டபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு சில ஜெப குறிப்புக்காக ஜெபித்து முடிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தை தேவன் ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். அதனால தான் அங்கங்கே தேவ பிள்ளைகளை அவர் எழுப்பி தம்முடைய ஆவியை கொண்டு அங்கங்கே எழுப்பிகிட்டே தான் இருக்கார், செபிக்க வைக்கிறார். என்னென்ன காரியம் செய்யணுமோ அது தமிழ்நாட்டில் அதிகமாக அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். தேவ வல்லமை என்னை இறங்கி கிரியை செய்யும்படியாக தேவதாசர்கள், ஒவ்வொரு ஊழியக்காரருடைய குடும்பங்கள், அதே போல் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளோட குடும்பங்கள் எல்லாம் இரத்த கோட்டைகளை கொடுத்து அதே சமயத்தில் கேட்கிற ஒவ்வொரு வசனத்தின்படி ஏனுக்கு போல ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரித்து அவனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொள்ள. ஏன்னா ஏனோக்கு இந்த கடைசி காலத்தை குறித்து கூட தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்காரு. நம்ம அதை வாசிக்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்லியிருக்காரு, அநேக பரிசுத்தவான்களோடு கூட இயேசு கிறிஸ்து வருவார் என்று அவர் எழுதியிருக்கிறது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்கள். அதோடு தன் குடும்பத்தை அவர் அதிகமாய் நடத்தினார், தேவனுக்குள்ளே நடத்தினார். அதே போல் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொன்னார், அதான் முன் அறிவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தேவனை பற்றி அந்த சுவிசேஷத்தை ஏனோக்கி இருந்த நாட்களிலே சொன்னார். அப்படிப்பட்ட கிரியை ஒவ்வொரு ஊழியக்காரிக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் ஒவ்வொரு சபை விசுவாச பிள்ளைகளுக்குள்ளும் தேவனுடைய சத்தியத்தில் நடந்து தேவன்கிட்ட ஆசீர்வாதமான காரியங்கள் மாத்திரமல்ல, என்ன நடக்க போது, என்ன செய்யணும், உங்களுடைய சித்தத்தின் இன்னும் என்ன செய்யணும் தெரிந்து கொண்டு குடும்பத்தையும் சரியாக நடத்தணும். நம்ம ஒவ்வொரு குடும்பமும் சரியாக அந்த குடும்ப தலைவினால் சரியாக நடத்தப்படணும். அப்படியே குடும்பமாக சுவிசேஷம் சொல்லணும், தேவன் கிருபை தரணும். இந்த காரியத்தை மனதில் வைத்து சீக்கிரமாய் ஒருவர் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. மைக் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரிகால தர் அபாலி யாக்கர தர் அபாலி விக்கர தர் அபாலி மிஷபலபலபா. மட்டும் பரிசுத்தப்படும்படியான கர்த்தாவே இதோ சாமி, இந்த ராஜநகரில் மட்டுமல்ல, பொள்ளாச்சி மாவட்டம் மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல, இந்திய தேசம் முழுவதும் கர்த்தாவே உமது வார்த்தையின்படி ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி உம்மோடு சேர்ந்து வாழ கிருபை தர். அதற்கு விரோதமாக எழுகின்ற ஒவ்வொன்றும் கர்த்தாவே நீர் அழிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சாமி. உமக்கு எதிராக எழுகின்ற எல்லாவற்றையும் நீர் கர்த்தாவே உமது திருக்கரத்தால் அழித்து உம்மையே சேவிக்க ஒவ்வொரு மக்களையும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சாமி. அப்படிப்பட்ட நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தாவே நாங்கள் காணும்படியாய் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் எங்களுக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நல்ல ஒவ்வொரு ஊழியக்காரிகளையும் அதே போல் அவருடைய இரத்த கோட்டைகள் கொடுத்து ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொரு சத்திய வசனத்தின்படி அப்படியே நடந்து தேவ சித்தத்தை ஒவ்வொரு நாளும் அறிந்து செயல்பட அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் சம்பாஷித்து அவரோடு கூட காணப்படும்படியாகவும் அதே சமயத்தில் அவரவர் குடும்பத்தை சரியாய் நேர்த்தியாய் பரிசுத்த ஆவியானவர் உதவியின்படி செய்யத்தக்கதாகவும் அப்படியே ஒவ்வொரு குடும்பமாக தேசத்தில் சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக கிருபை தந்தபடினால் இந்த ஜெபத்தை கேட்டபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தோத்திரம் 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 தோத்திரம். தேசத்தில் இருக்கிறதான
ஒவ்வொரு சனத்தையும் தேவன் சந்திக்கணும். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தியில் வாசிக்கும் போது, செய்திகளை கேட்கும் பொழுது பாவம் அதிகமாக நிறைந்திருக்கிறது, அக்கிரமம் அதிகமாக நிறைந்திருக்கிறது. அக்கிரமம் மிகுதியாவதனால் அன்பு தணிந்து போகக்கூடிய நாட்களில் நம்ம நிற்கிறோம். இதனால் தேவன் தாமே எல்லா கிரியைகளிலிருந்தும் அவன் தேசத்தை விடுதலையாக்கி அக்கிரமங்கள், அநியாயங்கள், என்னென்ன பொல்லாத காரியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி தேவன் ஒவ்வொரு ஆத்துமாவை சந்தித்து ரட்சிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தோத்திராம் தோத்திராம் தோத்திராம். தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இறங்கணும். ஏன்னா ஆளுகை அவர் தான் கொடுத்துருக்காரு, அதிகாரத்தை தேவன் தான் கொடுத்துருக்காரு. தேவனுடைய ஊழியக்காரர் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் ஒவ்வொரு நம்ம அமைதியுள்ள ஜீவனம் பண்ணணும். தேவன் அவர்கள் ஒவ்வொருவருடைய அக்கிரமங்கள், அநியாயங்கள், ஊழல், லஞ்சம் எல்லாவற்றையும் மாற்றி அவர்கள் மனம் திரும்பத்தக்கதாகும் எல்லா அதிகாரம் படைத்தவர்கள். பிரதமர், அதே போல் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்கள், குடியரசுத் தலைவர், அதே போல் ஒவ்வொரு மாநிலங்கள் கவர்னர், எம்பி, எம்எல்ஏக்கள், ஒவ்வொரு மாநிலத்தின் அமைச்சர்கள், சென்ட்ரலில் இருக்க அமைச்சர்கள், ஒவ்வொரு பஞ்சாயத்தில் இருக்க பிரசிடென்ட், கவுன்சிலர், மெம்பர்ஸு, சேர்மன்ஸ், ஒவ்வொருவரையும் தேவனே இந்த நாட்களில் சந்திக்கும்படியாகவும் நடத்தும்படியாகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தோத்திராம் 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 தோத்திராம். வருகிற எலெக்ஷனில் தேவ கிருபை இறங்கி, தேவன் தெரியும் எந்த ஆட்சி நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதன்படியே இந்த நாளில் தேவன் நம்முடைய தேசத்தில் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கும்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் செபித்து வருகிறோம். அதனுடைய தேவன் கிரியை செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தோத்திராம் 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 தோத்திராம். ஹல்லேலூயா. எங்களை அன்பாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தெய்வ சித்தத்தின்படியே பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தின கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பதாக நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆமேன் என்று எழுதப்பட்ட வார்த்தைகள் ஆமேன் என்று எங்களுக்குள்ள நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். இப்பொழுது காணிக்கை பகுதி ஆசீர்வதிங்க, அறிவிப்பின் பகுதி ஆசீர்வதிங்க, அப்படியே தகப்பனே செய்தியின் பகுதி ஆசீர்வதிங்க, சாட்சியின் பகுதி ஆசீர்வதிங்க, திருவிருந்து பந்தி ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து உங்களுடைய வேத வசனத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற அந்த பகுதியை ஆசீர்வதித்து தாங்க. ஞாயிறு பள்ளி ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் வல்லமல்ல கரம் இருக்கட்டும். எங்களை கூட பேசுங்கப்பா. செய்து கொடுக்குற தாசரை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். எங்களுடைய இறுதியுமாகிய ஆண்டவரே, சதையுள்ள அந்த பலகையில் நாங்கள் உம்முடைய வார்த்தை எழுதி கொண்டு அதன்படி நடக்க கிருபை தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நின்ற வண்ணமாய் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். தொடர்ந்து ஒரு பாடல். ஹல்லேலூயா. புது பாடல், நமக்கு புது பாடல் நிறைய ரொம்ப வருஷம் ஆச்சு பாடுவோம். ஜெப மேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை பொழியணும் பாடலை எல்லாரும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள். ஃபாதர் பாட்டு ஒரு பாரத்தோடு தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார். நம்ம பாடலாம். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை பொழியணும், என் தேச இல்லை எங்கும். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை பொழியணும், என் தேச இல்லை எங்கும். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று, மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். ஜெபமேகம் எழும்பணும்,
எழுப்புதல் மழை பொழியணும் என் தேச எல்லை எங்கும். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்றே. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்றே. Hallelujah. இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமழையால் இறங்க வேண்டும். இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமழையால் இறங்க வேண்டும். உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்றே. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்றே. ஜெபமேகம் எழும்பணும் எழுப்புதல் மழை இறங்கணும் என் தேசம் எல்லை. ஜெபமேகம் எழும்பணும் எழுப்புதல் மழை இறங்கணும் என் தேசம் எல்லை. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில். புதல்வர்கள் புதவிகள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. புதல்வர்கள் புதல்விகள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. வாலிபர்கள் தரிசனங்கள் முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமாய். வாலிபர்கள் தரிசனங்கள் முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும்
அபிஷேக பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபவேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும் என் தேச எல்லையில். ஜெபவேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை பொழியணும் என் தேச எல்லையில். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பில் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பில் வாசலில் நின்று. அதிசயங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். அதிசயங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்கணுமே. குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்க வேணுமே. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபவேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும் தேச எல்லையில். ஜெபவேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை பொழியணும் தேச எல்லையில். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. எல்லாரும் ஆண்டவரே, தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அதற்காக நாங்கள் சபையை அதற்காக தான் ஆண்டவரை பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது தகப்பனே. பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் இறங்கி வந்து பூமியில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும் ஆண்டவரை தேவனை அறிகிற அறிவை அடையவும் அப்பா அந்த பூமியில் நீங்கள் சபையை வச்சிங்க, எங்களை ரட்சித்திருக்கீங்க. தொடர்ந்து ஒரு எழுப்புதல் சபை நிறைவு சபையில் உண்டாகணும். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று நாளில் கொடுத்த கரங்களுக்காகவும் அதே போல் தொடர்ந்து
பேசப்போகிற வார்த்தைகள், அறிவிப்பின் பகுதியை எல்லாரும் கவனித்து அந்த காரியங்களுக்காக தொடர்ந்து பிரயாசப்படும்படியாக தேவன் நம்மை நடத்தும்படியாய் நம்மத்தில் சகோதரர் தனபால் அவர்கள் ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகல ஜீவராசிகளையும் படைத்து ஆள் வழி நடத்தி ஆசீர்வதித்து வருகிற எங்கள் அன்பு நிறைந்த தெய்வமே, இந்த ஓய்வு நாளை கூட கர்த்தாவே எங்களை ஒன்று கூடி உம்மை துதிக்கவும் போற்றவும் கிருபை கொடுத்த மகா பெரிய தயவுக்கா ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் சாமி. நாங்கள் வந்து இந்த நாள் நல்ல நாளாக எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அமைய கர்த்தர் கிருபை செய்யும் அப்பா. இந்த ஓய்வு நாளில் நன்றி ஒவ்வொரு செலுத்துகிறோம். மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஸ்தோத்திரம். வர தடப்பட்ட மக்களையும் கூட நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் அப்பா. ஆமென். இதோ சாமி பாடுகின்ற பாடல்கள் நாம மகிமைப்படத்தக்கதாக எங்களை கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காக நன்றி அப்பா. இதோ சாமி பாடிய பாடல்கள் எல்லாம் கர்த்தாவே எங்களை இருதயத்தில் ஆழத்தில் இருந்து உம்மை நேசிக்க கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சாமி அப்பா. இதோ சாமி இன்னும் கூட கர்த்தாவே கொடுத்த காணிக்கையை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சாமி. கொடுத்த கரங்களுக்கு கர்த்தாவே திரும்ப 1000 மடங்கு நீர் திருப்பி தர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சாமி. இதோ சாமி சாட்சி பகுதியை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் சாட்சியாய் மாற கிருபை தாரும் சாமி. இதோ சாமி வாழ்த்து சொல்லுகின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும் சாமி. தொடர்ந்து கர்த்தாவே தாசனை மறைத்து நீர் வெளிப்பட்டு அந்த வார்த்தைகளை எங்களுக்கு உயிர்ப்பிக்கின்ற வார்த்தைகளாய் மாறி எங்கள் வாழ்க்கையில செம்மைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் கெஞ்சுகிறோம் சாமி. திருவிருந்து பந்தியை கூட நீர் ஆயத்தப்படுத்தி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி உம்மோடு வாழ எங்களை ஐக்கியப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா எங்களுக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் உண்மையாகவே தேவன் இந்த நாள் ஆராதனையிலே கிரியை செய்தார். அப்படி நான் அதை அனுபவித்தேன் என்பவர்கள் கரங்களை உயர்த்தி உண்மையாக தேவன் விடுதலையோடு ஆராதித்தோம். நம்ம தொடர்ந்து நீங்கள் சபைக்கு வரும்போது குடும்பமாய் உட்கார்ந்து நீங்கள் சபையில் வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்படியாக நடத்தப்பட அதுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். பலவானின் கிரியைகளை அழித்து நம்ம எல்லாருமே ஜெபிக்கணும். ஊழியர்களை நடத்தும்படியாக ஊழியருக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா கிரியைகளையும் அழித்து ஜெபித்து தொடர்ந்து நம்ம கடந்து வருவோமானால் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ முடியும். நிறைவு சபையிலிருந்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமாகிய சபை, அந்த நிறைவு சபையிலிருந்து வெளிப்படும்படியாக தொடர்ந்து ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ விசேஷமாய் மிஸ் இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன் சொல்லியிருந்தால் தொடர்ந்து ஒரு சாட்சியை நாம் கேட்போம். மைக் கொடுங்க முன்னால. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட கணவருக்கு மிகுந்த காய்ச்சல், சளி பிரச்சனைலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவரால் எந்திரிக்கவே முடியல. ரொம்ப புலம்பிகிட்டே இந்த காய்ச்சல் சளி இது தாங்க முடியாமல் நானும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது பாஸ்டர் வந்தாங்க. பாஸ்டர் வந்து என் கணவரை பார்த்து பேசிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு எந்திரிச்சு நின்றுட்டாரு. எந்திரிச்சு நின்று தலை குனிஞ்சு இது பண்ணாங்க. அவங்களும் ஜெபத்தில் கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு இரவே அவருக்கு ஒரு நல்ல விடுதலை. ஸ்வெட்ரு போட்டு அதுக்கு மேலே போர்வை இது கேப்பெல்லாம் போட்டுட்டு அப்படி இருந்தார். அடுத்த நாள் விடுதலையோடு எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டார். சுக வெள்ளனை தந்த ஏசப்பாவுக்கு கொடான கொடி தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறேன். ஜெபித்த பாஸ்டருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு இது சொல்ல வந்துட்டேன். அவருக்கு இந்த சால்ட்ரிங் எல்லாம் பண்ணுறனால தலைவலி பிரச்சனை இருக்கும். இது ஒரு
கடந்த ஒரு 7 வருடங்களாகவே இருக்குது. ரொம்ப தலைவலிக்கும். இங்கே நாங்கள் வந்து 2.5 வருஷம் ஆகுது. பாஸ்டருக்கு தெரியும். அப்போ வந்து பாஸ்டர் வந்து பேசினார், இந்த தலைவலி பிரச்சனைலாம் சரியாகும், நீங்கள் வந்து நல்லா ஜெபம் பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொன்னார். அதே போல் ஒரு நாள் வந்து அவருக்காக அந்த தலைவலி பிரச்சனைக்காகவும் ஜெபம் பண்ணார். பாஸ்டரும் ஜெபத்தில் அவங்க அதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ சொல்கிறாரு, எங்கேயாவது ட்ராவல்லாம் அவருக்கு அதிகம் போக முடியாது இப்போ. ஆனால் எல்லா பக்கமும் போகிறாரு, பஸ்ஸில் போகிறாரு, ட்ரெயினில் போகிறாங்க, எல்லாம் வராங்க. ஆனால் எனக்கு அந்த தலைவலி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்ச ஏசப்பா கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஆமென். கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். அதாவது ஜெய்சங்கர் பேர் என்ன? ஜெய்சங்கர், நடிகர் ஜெய்சங்கர் இல்லை. ஆமாம், அவர் பேர் ஜெய்சங்கர். ஆனால் அந்த சீமானுடைய கட்சியில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு. ஆனால் உலக பிரகாரமாக அதில் சரியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த கடவுளை குறித்த ஒரு அந்த தெளிவு அது கிடையாது. ஆனால் உலக பிரகாரமாக எல்லாத்துலேயும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு இருக்கிறாரு. அப்போது நான் வந்த புதுசில் ஒரு நாள் ஏதோ ஒன்று சால்ரிங்க விட்டுட்டுன்னு அவர்கிட்ட போனேன். அப்போது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் மேலே அவர் உட்காந்து வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது, அந்த தலைவலி இருக்குண்ணா, ரொம்ப நாளாக அது இருக்குது, அதனால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்ன உடனே நான் கொஞ்ச நேரம் ஆண்டவரை பற்றி பேசிட்டு 2 கையும் அவருடைய இந்த இடத்துல வச்சு அன்றைக்கி ஜெபித்தேன். ஆவியானவர் ஏவினார். ஜெபித்த உடனே அப்புறம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு. ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ அதிலிருந்து என்ன இல்லை, தலைவலி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு இல்லையா? அப்போ அவ்வளவு பாதிப்பில் இருந்தாலும் கர்த்தர் விடுதலையை கொடுத்துருக்கிறாரு. கடந்த நாட்கள்லேயும் அந்த ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எப்பொழுதும் ஓடிடுவார். ஜெபம் நடக்கும்போதெல்லாம் இணைஞ்சிருவாப்பில், ஓடிடுவாப்பில். ஆனால் அன்னைக்கு தலையை உடனே ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தினார். கர்த்தர் விடுதலையை கொடுத்தாரு. இது இப்போ நமக்கு வந்து தேவன் இதெல்லாம் செய்கிறார். இப்போது இதெல்லாம் ஒரு ஆத்தும ரட்சிப்புக்கு, அவருடைய ஆத்துமா என்ன செய்யப்படணும்? ரட்சிக்கப்படணும். அதனால் இதை வந்து நம்ம சொல்கிறோம். இது வந்து ஆத்தும ரட்சிப்புக்கு இப்போ அவர் முதல் படி வரணுங்கிறதுக்காண்டி இதெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஆவிக்குரிய நன்மையை கொடுத்து நம்மளை என்ன செஞ்சிட்ருக்காரு? சரீர நன்மைக்காகவா நம்ம தேடிகிட்டு இருக்கப்போ? ஆனால் சரீர நன்மைத்தின் மூலம்தான் புறஜாதியரில் தேவன் இல்லைங்கிறவர்களே தேவன் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. தேவன் தொடர்ந்து ஜெய்சங்கருக்காக ஜெபிப்போம். அதே போல் நம்முடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். அவங்கள ஜெபத்தில் உட்காருகிறதற்கு எப்படியாவது முயற்சி பண்ணும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு நாளாவது அவரை உட்கார வைக்கணும். இப்போ நான் வீடு சந்திப்பு வரும்போது அவங்கள ஜெபத்தில் என்ன செய்யப்படணும்? உட்கார வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற பொல்லாத ஆவி வெளியேறும். இல்லைன்னா அது உள்ளே உட்காந்துக்கிட்டு மறுபடி எதையோ ஒன்று செஞ்சுட்டு. தொடர்ந்து ரட்சிக்கப்படாதவர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஆவிக்குரிய உறவோடு தேவனுடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து ஐக்கியப்பட்டு அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் கிரியை செய்வார். அப்போது பெரிய ஒரு விடுதலையை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. நமக்கும் விடுதலையை கொடுப்பார். நமக்கு விரோதமாக குடும்பங்களில் செயல்பட முடியாதபடி கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவியின் கிரியைகள் நீக்கப்படும். தொடர்ந்து அதுக்காக ஜெபிப்போம். உங்களுடைய கணவன்மார் ரட்சிக்கப்படாதவர்கள், தகப்பன் ரட்சிக்கப்படலை அப்படின்னு உங்களுக்குள்ள பாரம் இருக்கணும். அவங்கள எப்படியாவது ரட்சிக்கப்படாத, நம்ம குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, அவன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், இவங்களுக்காக தொடர்ந்து பாரப்படும் போது நிச்சயமாய் தேவன் சீக்கிரத்தில் ஒரு ரட்சிப்பை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கவனிங்க, விசுவாசிக்கிறீங்களா? அப்படி தொடர்ந்து விசுவாசிப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தொடர்ந்து அறிவிப்பின் பகுதி பிரபா 16/2/2024 தனமா பேத்தி அவங்களுக்காக, பிரபாவுக்காக. ஆண்டவரே, அருமையான மகளுக்காக
ஜெபிக்கிறேன் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு இந்த மகளை நீ இந்த சபைக்கு கூட்டி வந்தீங்க, அதுக்காக நன்றி தகப்பனே. கடந்த நாட்களில் எவ்வளவோ பலகீனத்தில் இருந்தாலும் இந்த பிள்ளையை தேவன் பலப்படுத்தி சுகவீனத்தில் சுகத்தை கொடுத்து ஆண்டவரை ஆரோக்கியம் இல்லாத நேரத்தில் ஆரோக்கியத்தை கொடுத்து விசேஷமாய் தேவன் வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த அருமையான மகளை ஆண்டவரை ஆயுசு நாட்களை நீர் கூட்டி கொடுத்தீர், அதற்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்தும் ஆண்டவர். ரட்சிப்பின் ஆண்டவரை நற்செய்தி சுவிசேஷம் மகளுக்கு இன்னும் அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து ஆத்தும ரட்சிக்கப்பட கிருபத்தார் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். விடுதலையின் ஆவியானவர் ஆயுசு நாட்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், பிரபாவுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய ஒரு கடந்த நாளில் ஒரு ரொம்ப வீக்காக இருப்பாள், ரொம்ப பலகீனமாக இருப்பாள். ஆனால் இப்போ நல்ல ஆண்டவர் பலத்தை கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்போம். நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த பிள்ளைங்கள்லாம் கர்த்தரால் நடத்தப்படுகிறதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு ஆவிக்குரிய வளர்ச்சியை தேவன் தரணும். ஹல்லேலூயா. சரி, இப்போது தொடர்ந்து அறிவிப்பின் பகுதி. நம்முடைய சபையில் நடக்கிற எல்லா ஜெபங்களும் தொடர்ந்து என்ன செய்யப்படுகிறது, நடத்தப்படுகிறது. இன்றைக்கி திருவிருந்து முடிந்த உடனே சீக்கிரமாக எல்லாமே நடந்து முடிக்கப்படும். 1 மணி நேரம் அந்த டீச்சிங் உண்டு, அதையும் சீக்கிரமாய் நம்ம முடிப்போம். புதன்கிழமை திறப்பின் வாசல் ஜெபம், வியாழக்கிழமை பெண்கள் ஜெபம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம். இந்த வாரம் நமக்கு 3வது வாரத்தில் அரையிறை ஜெபம் உண்டு, அதிலேயும் கலந்து கொள்ளுங்கள். இன்னும் தொடர்ந்து நேற்று சுத்திகரிப்பு கூட்டம் நடத்தப்பட்டது, அதில் அநேகர் வந்தீங்க. அதிலேயும் தேவன் நம்மோடு பேசினார். இந்த திருவிருந்து பந்தியில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் எப்படி அந்த பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வார்த்தையை தேவ ஆவியானவர் நம்மோடு பேசினார். இந்த திருவிருந்து பந்திக்கு நீங்கள் ஆயத்தமாகி கொள்ளுங்கள். இன்னும் யாருக்காவது திருமண வாழ்த்துக்கள், அதே போல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஏதாவது உங்களுக்கு உள்ள இப்போ இருக்கிறவங்க ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதுக்காக ஜெபிக்கலாம். சரி, இருக்கா? இல்லை தானே? சரி, நம்ம ஜெபிக்கலாம். இப்போ ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜெபமேகம் போடு. ஹல்லேலூயா. எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். ஆதி சபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். ஆதி சபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்க வேணுமே. சொல்லுவோமே, ஓ குருடர்கள் பார்க்கணும், முடவர்கள் நடக்க வேணுமே. ஒளிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமலையா. ஒளிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமலையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமலையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமலையாய். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபவேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும், எல்லை
மேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், இல்லை மன்றாடி ஜெபிக்கிறேன் இறப்பின் வாசலிலே, மன்றாடி ஜெபிக்கிறேன் இறப்பின் வாசலிலே. வறுமையே இல்லாத தமிழ்நாடு, வன்முறையே இல்லாத தமிழ்நாடு, வறுமையே இல்லாத தமிழ்நாடு, வன்முறையே இல்லாத தமிழ்நாடு, நீதியும் நேர்மையும் தூய்மையும் அன்பும் நிறைந்த தமிழ்நாடு, நீதியும் நேர்மையும் தூய்மையும் அன்பும் நிறைந்த தமிழ்நாடு, பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேகம் பெருமழையா, பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேகம் பெருமழையா, பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய், பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய், மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பில் வாசலில், மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று, மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. எல்லாரும் ஒரு ஜெபமேகம் எழும்பட்டும். என்னுடைய இந்த சின்னாம்பாளையம், ராஜிநகர், பொள்ளாச்சி, கோவை மாவட்டம், ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எங்களுடைய தமிழகத்தில் ஒரு ஜெபமேகம் எழும்பட்டும். எல்லாரும் சொல்லுவோமா? ஒரு ஜெபமேகம். எல்லாரும் வாயை திறந்து ஒரு ஜெபமேகம் எழும்பட்டும் தகப்பனே. ஒரு மகிமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரகே நீதா ரகா லாந்தா ராக்கமா நந்த ரபனு ஷபர தரபன கபால பரபா. தொடர்ந்து தேவன் நம்மோடு பேசும்படியாக மத்தியிலே பவானி ஜெபிப்பா. எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? ஓ ரகே நீதா ரகா லாந்தா ராக்கமா நந்த ஆமாண்டவரே, இதோ கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அப்பா, நாங்க கேட்க போகிற ஒவ்வொரு வசனங்களும் அப்பா எங்களுடைய இருதயமாகிய பலகையிலே ஆமேன் தகப்பனை நாங்கள் எழுதி கொள்ள ஆமேன் ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அடியாரை மறைத்து அப்பா எங்களுக்கு நீங்க என்ன வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று அப்பா தகப்பனை நீங்க பேச வேண்டும் என்று கத்தாவே அப்பா நாங்கள் எதிலே விழுந்திருக்கிறோம், எதிலே கத்தாவே நாங்கள் உயிர் பெற்று எழும்ப வேண்டும் என்று எங்க சபை மக்களுக்கு நீங்க பேச போகிற வார்த்தை வசனங்களுக்காக உங்களுடைய பாதத்திலே ஓடி வருகிறோம் ஐயா. அப்பா நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, அதன்படி நடக்கிறவர்களாக எங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக எங்க தேசத்திலே கத்தாவே எங்க தேசங்களுக்காக நாங்கள் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளாக என் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக கத்தாவே சிறியோர்கள் பெரியோர்கள் வாலிபர்கள் நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேகருக்கு சொல்ல ஒருத்தருக்காவது ஒரு ஆத்தும கத்தாவே ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு அந்த ஒரு ஆத்துமாவுக்காவது உண்மைப்பட்டு நாங்கள் சொல்லுகிறவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்கப்பா. அப்பா நாங்க கேட்கிற அநேக வசனங்களே அப்பா தகப்பனை எங்களுக்கு கத்தாவே அதிகமாய் கொடுத்திருக்கீங்க. நாங்கள் இன்னும் பிரயோஜன கத்தாவே அநேகருக்கு சொல்லலப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுகிறவர்களாக எழுப்புதல்ல எடுத்து பயன்படுத்துகிற சபையாக எங்க சபையை நீங்கள் மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாதபடி ஆண்டவரே தகப்பனை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் அநேகருக்கு ஒரு வெளிச்சமான பிள்ளைகளாய் எங்க சபைகளை நீங்கள் மாற்ற வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இது அப்படியே செய்யும். நீ பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும், இரக்கம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா.
நாம் எல்லோரும் உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும், தனிப்பட்ட ஒவ்வொரு நபரையும் தொடர்ந்து பாதுகாத்து இந்த வாரமும் தேவனை மகிமைப்படுத்த கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தொடர்ந்து தேவ சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. அல்லேலூயா. இந்த நாளில் விசேஷமாய் கடந்த வாரம் தொடர்ந்து நம்ம இந்த மாதத்தில் கேட்ட அந்த வார்த்தையின்படி நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே தொடர்ந்து காணப்பட்டதா? இந்த வாரம் ஆவியானவர் நம்மை நடத்தினாரா? எவர்கள் தேவ ஆவியினாலே, எந்த அதிகாரம், எந்த வசனம்? ரோமர் 8:14 மறக்கவே கூடாது. எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள். இப்போ பாருங்கள், இதில் 1 கொரிந்தியர் 1:18 நம்ம இதை போட்டு வச்சுருக்கிற பாருங்களேன். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. இது நமக்கு இந்த சிலுவை பற்றிய உபதேசம் தான் இது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படும் போது நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கொடுக்கப்படும் போது எனக்குள்ள பலன் வருது. என்ன வருது? பலன் வருது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்குள்ளே இருந்ததுன்னா அந்த நம்பிக்கை, நம்ம போன வாரம் 15-13 வாசித்தோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது பலன் வர்றது மட்டுமல்ல, நமக்குள்ளே என்ன உண்டாகுது? சந்தோஷம், சமாதானம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் அல்லேலூயா. சரி, இப்போ இந்த வசனத்தை எந்த அதிகாரம் எந்த வசனம்னு எப்சி சொல்லுவா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. புவேதா சொல்லு. இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான வசனம் பேசணும் இல்லையா? பாருங்க, மறக்கக்கூடாது. தொடர்ந்து எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருதுன்னா அது எப்படி வரணும்? பரிசுத்த ஆவியினால். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். எனக்கு அந்த சந்தோஷம் வரணும்னா எப்பெல்லாம் அது பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்குள்ள அந்த பலன் இருந்ததுன்னா அந்த சந்தோஷம் இருக்கும், அந்த சமாதானம் இருக்கும். அந்த சந்தோஷம் சமாதானம் நிரப்பும் பொழுது நம்ம சும்மா இருக்க மாட்டோம். போன வாரத்தில் வாசித்தோம். ரோமர் அதே 15-18 18-15 புறஜாதியாரிடத்தில் புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள சமாதானம், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கறது மட்டுமல்ல, தேவ ஆவியின் பலத்தினால் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றை குறித்தும் என்ன செய்ய மாட்டேன். அப்போ உங்களை நடத்தினாரா? இந்த வாரத்தில், போன வாரம் முழுவதும் 7 நாட்கள் ஆச்சு. இந்த 7 நாட்களும் நம்மை நடத்தினாரா? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டோம்? ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிச்சிருந்தீங்க? இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி சொல்லுங்க, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற அல்லேலூயா. இப்போ அமிழ்தன் சொல்ல போகிறோம்.
எந்திரி. வெரி குட். ஹல்லேலூயா. இப்படி இப்போ இவங்கள்ட்டெல்லாம் நம்ம கேட்டுட்டோம். ஹல்லேலூயா. இப்போ வேற இன்னொருத்தட்ட கேட்கலாமா? பெரியவங்ககிட்ட. ஹல்லேலூயா. சீலா சொல்லிடுவா, மெர்சி சொல்லிட்டா, பின்னால் கேட்போமே. ஆமாம். இப்போ ஜெகஜோதி சிஸ்டர் சொல்லுங்கள். உன்னதமானவர், உயர்ந்தவர், இருக்கும். ஹல்லேலூயா. நித்தியவாசியும் கேட்கல. கேட்கலனாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள், பக்கத்தில் கேட்டு. ஆமாம். அப்போது போன வாரம் சிஸ்டர் வரல இல்லையா? அதனால் தெரியலையோ? வந்தீங்களோ? ஆமாம். ஹல்லேலூயா. அப்போ மனப்பாடம் பண்ண முடியல பாருங்களா? நாமமாகியெல்லாம் இல்லை. சரி, பரவாயில்ல, உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முயற்சி பண்ணீங்க, கரங்களை தட்டு. ஹல்லேலூயா. இப்போ அனிதா சொல்ல போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ராபர்ட் வந்து யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்? அனீஸுக்கு. ஜெகஜோதி சிஸ்டர் வந்து அனிதாவுக்கு கொடுக்கணும். எதுனாலும் கொடுக்கலாம் நீங்கள். ஹல்லேலூயா. அதை நினச்சிக்கிட்டே இருக்கலாம். வருத்தப்பட்டுறாங்க. நான் சொல்கிறேன், சாருக்கா சங்கடமாக இருக்கா இது சொல்கிறதுனால? ஹல்லேலூயா. நீங்கள் அதாவது அடுத்த வாரம் இன்னும் நம்ம ஒப்பு கொடுத்து எல்லாருமே படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். படிச்சுட்டு வந்தவங்கெல்லாம். ஆமாம். இப்போ மகிழன் சொல்ல போகிறான். வெரி குட். மகிழன். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் என்ன இருந்தாலும் அந்த பதற்றம் இருக்கும்ல. ஹல்லேலூயா. இது காலேஜில்னா இன்னும் தைரியமாக சொல்லியிருப்பேன். ஹல்லேலூயா. சரி, இப்படி தொடர்ந்து நல்ல கீழ்ப்படிதலோடு நல்ல தியானிச்சுட்டு அதை படிச்சுட்டு வந்திருக்கீங்க. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவரால் நடத்தப்படுகிறதற்கு நம்ம தொடர்ந்து பிரயாசப்படுவோம். அவரால் நடத்தப்படும் போது நிச்சயமாக நம்ம எந்த விதத்திலும் நம்மளும் நம்முடைய குடும்பத்திலையும் ஒரு பெரிய தோல்வியை நம்ம பார்க்க முடியாது. ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ முடியும். அதனால் இந்த வார்த்தையை அனுதினமும் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என்னை நடத்துகிறதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதாவது போன வாரத்தில் கூட நம்ம கலாத்தியர் 5:16 நம்ம தியானித்தோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி என்ன செய்யணும்? நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போது ஆவிக்கு ஏற்றபடி நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம்ம எந்த விதத்திலும் நம்ம மாம்ச இச்சையை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நிறைவேற்றவே மாட்டோம். மாம்சத்தின்படி நடக்க மாட்டோம். ஆவியின்படி நடத்தப்படுகிறதற்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் தேவன் நம்மை நடத்த முடியும். அல்லேலூயா. இப்போது நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் பல தடவை சொல்லியிருக்கிறேன்,
நம்ம ஆவிக்குரியவர்களாய் ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நாம், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இருக்கிறதுனால சின்ன சின்ன காரியத்தில், நம்ம படிக்க வேண்டிய காரியத்தில், வேலை ஸ்தலத்தில், எந்த ஒரு எக்ஸாம் நடக்குது அதில் ஒவ்வொன்றிலையும் தேவனால் நடத்தப்படுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நமக்குள்ள என்ன விசேஷித்த ஆவி. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலுக்குள்ள என்ன இருந்தது? விசேஷித்த ஆவி இருந்தது. அவங்க எத்தனை மடங்கு சமர்த்தராக இருந்தாங்க? 10 மடங்கு. அல்லேலூயா. இப்போ நம்ம எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரியத்திலையும் ஒரு ஞானத்தில் குறைவில் உள்ளவனாக இருந்தால் சகலத்தையும் சம்பூரணமாய் வழங்குகிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போ ஆவியில் தேவனிடத்தில் நம்ம கேட்கும்போது எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மை நடத்த முடியும். நெருக்கடியான சூழ்நிலை, பிரச்சனை மேலோங்கி இருக்கலாம், அந்த சூழ்நிலையிலும் தேவ ஆவியானவர் எந்த காரியத்தை எப்படி நடத்த முடியும், எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனைக்கு கொஞ்ச நேரம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடணும் சொல்லுங்களேன்? நம்ம என்ன செஞ்சிடணும்? உடனே ஜெபிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் இந்த காரியத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நான் பேசணும். ஒருவேளை நம்ம அப்படி ஆவியானவரை நம்ம உள்ளே வச்சுருக்கிறோம், எனக்குள்ளே இருக்கிறார், அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த வாசம் பண்ணுகிற தேவனை நடத்துகிறதற்கு நம்ம அவர்கிட்ட என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்கணும். தெரியாத ஒன்றை நம்ம எப்பொழுதுமே யார்கிட்டையாவது நம்ம கேட்டு அதுக்கு என்ன வழி, இதுக்கு இப்படி என்ன பண்ணலாம், எனக்கு தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்திலையும் நான் நடத்தப்படுகிறதற்கு, சின்ன சின்ன காரியத்திலையும் இப்போ நான் தொடர்ந்து ஆவியானவர் என்னை நடத்துகிறதற்கு முதையும் அப்படி தான். ஆனால் இப்போ இன்னும் டெப்த்தாக, இன்னும் ஆழமாக எந்த காரியத்தில் நான் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி பேசணும், எப்படி அந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியில் வரணும். நானும் தெரசா குடும்பம், சபையில் உள்ள பிள்ளைங்களை நாங்கள் எப்படி நடத்தணும், இப்படி ஆவிக்குரிய ஆலோசனையோடு நீங்கள் தேவன்கிட்ட கேட்டிங்கன்னா தேவன் என்ன செய்ய முடியும்? அனீஸ் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? தேவன் நடத்த முடியும். அப்படி ஒவ்வொன்றிலையும் பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலையும், அதே பெரிய நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு தேவன் எனக்குள்ளே இருக்கிறாரு, என்னை நடத்த நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை நடத்துங்கப்பா, இது எனக்கு தெரியல, இது இப்படி செய்யணுங்கிறது தெரியல, சூழ்நிலைகள் எனக்கு இப்படி நேர்மாறாக இருக்குது, இதில் நான் எப்படி நடந்து கொள்ளணும், இதிலிருந்து நான் எப்படி வெளியில் வரணும், இப்படி தொடர்ந்து ஒவ்வொன்றிலையும் நடத்தப்பட ஒப்பு கொடுக்கும்போது மாம்சத்தின் கிரியைகளை நம்ம மாம்சத்தை என்ன செய்ய மாட்டோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நம்ம மாம்ச இச்சைங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. மாம்சம்னு மட்டும் சொல்லலை, இச்சைன்னா ஆசை. அப்போ நம்ம அடிக்கடி உலகத்துக்குள்ளே போகும்போதெல்லாம் அது ஆசையை தூண்டுகிறது. உலகத்தில் உள்ளது நம்மளை பார்க்கும்போது உலகத்தின் காரியங்கள் நம்மை ஆசையை தூண்டுகிறதுனால அதில் அநேகர் சிக்கி தவிக்கிறது நம்ம பார்க்குறோம். அநேகர் அதில் மாட்டிக்கிடுவாங்க. ஆனால் அதிலிருந்து வெளியில் வருகிறதற்கு வழி தெரியாதபடி ஆவிக்குரியவர்களே அதில் சிக்கி தவித்து கொண்டிருப்பார்கள். அவருடைய கிரியைகள் ஒன்றில் இருந்தும் வெளியில் வர முடியாதபடி காணப்படுகிறதுனால அவள் அதிலேயே மூழ்கி விடுவார்கள். அதெல்லாம் நம்ம இனம் கண்டு கொண்டு தேவனால் நடத்தப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்ம உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் நம்ம பார்க்குறோம். ஒரு குடிகாரனை பார்க்குறோம், இல்லை ஒரு பாவத்தை செய்கிற மனிதனை பார்க்குறோம். அவங்கள குடிகாரனை பார்த்த உடனே நம்ம சொல்லுவோம், குடிகாரன் பேச்சு விடிஞ்சா, அப்படி தானே, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய பேர் என்கிட்ட இந்த காரியத்தை குறித்து பேசிட்டு போயிருக்கிறத நிறைய பேர் பார்த்துருக்குறோம். எங்ககிட்ட இனிமேல் சத்தியமாக நான் குடிக்கவே மாட்டேன், உங்கள் தலைமையில் சத்தியம்னு தலையிலையும் அடிப்பாங்க. ஏன் பிரேமா? அல்லேலூயா. பாருங்கள், நிறைய பேர் அப்படிலாம் பேசுவாங்க. அப்போது அவங்க மறுநாள் காலையில் அடுத்த நாள் குடிச்சிட்டு அப்படி தள்ளாடிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம அதை பார்க்கும்போது ஈஸியாக சொல்லிடுவோம், இவன் குடிகாரன், இவன் சொல்கிறத நம்பக்கூடாது. ஆனால் அதை விட மேலே ஒரு பாவத்தில் இருந்து விடுதலை ஆகிறது அதை விடமான கொடூரமான காரியம்.
நீங்கள் அதை அனுபவித்தவங்களுக்கு தெரியும். பாவத்திலிருந்து வெளியில் வர்றது குடிகாரனை விட, அப்படி தானே, அதை விட பெரிய ஒரு கொடூரமான காரியம். அப்போது ஈஸியாக மற்றவங்களை சொல்லிடுவோம். ஆனால் எனக்குள்ள ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வர முடியாதபடிக்கு அசுத்த ஆவி நம்மை ஆளுகை செய்துக்கிட்டே இருக்கும். அது எவ்வளவு பெரியது! அசுத்த ஆவி நம்மை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த அசுத்த ஆவி அந்த நேரம் வரும்போது அந்த பாவத்தை செய்கிறதற்கு என்ன செய்யும்? தூண்டும். அந்த பாவத்தை அனுபவிப்பதற்கு அது தூண்டும். இப்போது நம்ம அப்போஸ்தலர் 14:17 வாசித்தோம். என்னவா? தேவனுடைய ராஜ்யம் அது நீதியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். இது ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வருது. இது எபிரேயர் 11:25. எபிரேயர் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் போதும். இப்போ இதில் இது மட்டும் எடுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும். அப்போது இதில் அநித்தியமான பாவ சந்தோஷம் அது பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். இது அநித்தியமான பாவ சந்தோஷம். இது நித்தியத்துக்கு போக முடியாது. அநித்தியம் இந்த உலகத்திற்குரியது என்னது? உலகத்தில் கண்ணால் பார்ப்பதெல்லாம் என்னது? அநித்தியம். இந்த அநித்தியம் நித்தியத்துக்கு நடத்த முடியாது. இந்த அநித்தியம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வெவ்வேறு விதமாய் அநித்தியம் உலகத்தை சார்ந்து, குடும்பத்தை சார்ந்து, அல்லேலூயா, இல்லைன்னா ஒரு சிற்றின்பங்களை சார்ந்து, இல்லைன்னா குடி, திருடுறது பாவமா இல்லையா? திருடுறது பாவம் தானே, அல்லேலூயா. நம்ம பொள்ளாச்சியில் நான் வெள்ளிக்கிழமை கூட பேசினேன். பொள்ளாச்சியில் ஒரு காவல்துறையில் வேலை செய்கிற ஒரு மனிதன், ஆமாம், இப்போ எவ்வளோ நாட்கள் திருடுறான்னு தெரியாது. ஆனால் போலீஸிலேருந்து ஆமாம் ப்ரமோஷன் வந்து திருடி அவர் என்ன செஞ்சிட்டார்? மாட்டிக்கிட்டார். இப்போது இவருக்கு வந்து காவல்துறையில் சம்பளம் வருது. அவருடைய மனைவியும் காவல்துறையில் தான் வேலை செய்கிறாங்க. அப்போ இவருக்கு போதுமா போதாதா? பத்தாதா? காவல்துறையில் நல்ல சம்பளம், 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, கவர்மெண்ட் சேலரி. ஆனால் அதுலேயும் ஒரு மனிதனுக்கு என்ன இருக்குது? அநித்தியம், பாவ சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இப்போ திருடுறது பாவம்னு தெரியும். ஆனால் பாவத்தை திருத்தணும், கண்டிக்கிறவரே வேலையே பயிரை மேய்து. அல்லேலூயா. அந்த ஆள் யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கு தெரியும் அந்த ஆள் யாருன்னு. இப்போது இவ்வளவு சம்பாத்தியம் இருந்தாலும் தனக்கு இன்னும் பொருள் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பெரிய ஆளாக காமிக்க, பெருமையாக இருக்கணும், உலகத்தில் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு இச்சை, மாம்ச இச்சை. அதுதான் என்ன இச்சை சொல்லுங்க? மாம்ச இச்சை அவனுக்குள்ள தூண்டுறதுனால தான் செய்கிறது பாவம், தவறு, உலக அதிகாரத்திற்கே இது தவறுன்னு தெரிந்தாலும் அதை செய்கிறதுக்கு என்ன செய்து தூண்டுது? பாவம் செய்ய அவனுடைய இருதயத்தை தூண்டுது. அல்லேலூயா. அப்போது அப்படிப்பட்ட ஒரு பிடியில் இருக்கிறவன் குடிகாரனை விட என்ன மோசம்? குடிகாரனை விட மோசம். இது புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஒருவேளை அப்படி நான் பெருசாக ஒன்றும் திருடலை, அல்லேலூயா, ஆமாம், அந்த வெளித்தோற்றமான எந்த பாவம் என்கிட்ட இல்லை. ஆனால் இருதயத்தில் பாவ சந்தோஷம் இருக்கும். பார்க்கிறதுனால என்ன இருக்கும்? என்ன இருக்கும் சொல்லுங்களேன்? கண்களின் காட்சி, கண்ணில் பார்க்குறோம், கண்களின் இச்சை, அப்போது ஜீவனத்தின் பெருமை. அப்போ அநித்தியமான பாவ சந்தோஷம். அல்லேலூயா. இது தவறுன்னு தெரிந்திருந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று தூண்டுகிறது. அது ஒரு இருதயத்தை, இச்சையை
தூண்டுகிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ள உள்ளே இருந்து நமக்குள்ள இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், விக்கிரக ஆராதனை, பொருளாசை, பில்லி சுனி எல்லாமே எங்கேருந்து தான் வருது? இருதயத்தில். இதெல்லாம் நம்ம இனம் கண்டு கொண்டு இது ஜெயிக்கிறதற்காக தான் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவன் நான் ஒவ்வொரு நாளும் நான் அதை உணர்ந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்துகிறேனா? ஒவ்வொரு கிரியைகளிலும் என்னை நடத்துகிறதற்கு நான் என்னை ஒப்புக்கொடுக்கிறேனா? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தெளிவோடு பாவம், அனித்தியமான பாவ சந்தோஷம், எனக்கு வரக்கூடிய அனித்தியமான இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியில் வர வேண்டுமானால் எனக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறேன். அந்த வாசம் பண்ணுகிற உண்மை நான் ஒவ்வொரு நொடியும் எனக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கப்பா, நான் உங்களை துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இப்போது நம்ம இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். வெளியிலிருந்து ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் வராரு, இல்லை ஒரு ஊழியக்காரர் வராரு, அவர் நம்ம வீட்டில் தங்கியிருக்காருன்னு வச்சுக்கணும். அல்லேலூயா. இப்போ ஊழியக்காரர் தங்கி இருக்கும்போது அவர் நல்ல எல்லாத்துலேயும் சத்தியத்தில் சரியாக இருப்பார், உண்மையாக இருப்பார், பரிசுத்தமாக இருப்பார், பொய் சொல்ல மாட்டார். பொதுவாக ஒரு மனிதன் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை ஊழியக்காரர் அப்படி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் தங்குறாருன்னு வச்சுக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்க? எப்படி இருப்போம்? முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி இருப்போம்? அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல். எதுவும் சத்தம் போட்டக்கூடாது, சண்டை ஏதாவது ஆமாம் சத்தியத்துக்கு விரோதமாக அவிசுவாசமாக டபார்னு எதையாவது பேசிடக்கூடாது. அதனால் முடிந்த அளவு வாயை அல்லேலூயா, இல்லைன்னா அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம இருப்போம். அல்லேலூயா. அப்போது நம்ம கூட ஒரு மனிதன் இருக்கும்போதே இந்த உணர்வு இருக்குதா இல்லையா? ஒரு மனிதன் என் கூட இருக்கும்போது அவர் ஒரு பரிசுத்தவான், அவர் எல்லாத்துலேயும் உண்மையாக இருப்பார், சரியாக இருப்பார், சத்தியத்தில் சரியாக இருப்பார், அவர் ஆவியினால் நடத்தப்படுகிறார் அப்படின்னு நம்ம கூட இருக்கிற ஒரு மனிதனை ஆமாம் அவர்கிட்ட நம்ம தப்பாக எதாவது பேசிட்டா அவர் தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணுறோம் யோசித்து பாருங்கள். இப்போ எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு மகிமைக்குரியவர், எவ்வளவு கனத்திற்குரியவர். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால ஆமாம் எனக்குள்ளே ஒரு நொறுங்கின ஒரு இருதயம், ஒரு பணிந்த ஆவி எனக்குள்ளே இருந்ததுன்னா அவர் பரிசுத்தர் என்னும் நாமம், பரிசுத்தம் என்னும் நாமம் உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு தேவன் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் எவ்வளவு உணர்வுள்ளவனாக இருக்க முடியும், எவ்வளவு நம்ம யோசித்து பேசுவோம், எவ்வளவு யோசித்து நடப்போம். இதை நீங்கள் நம்ம நினைத்து பார்ப்போமே. ஒரு மனிதனுக்கு அவ்வளவு கனத்தை கொடுக்குறோம், தேவனுக்கு ஆவியானவர் துக்கப்படுத்துகிற காரியம் எனக்குள்ளே வரக்கூடாதுங்கிற அந்த உணர்வு. அல்லேலூயா. அதுதான் ஆத்துமாவை நடத்த முடியும். உணர்வுங்கிற பகுதியில் என்ன உணர்வுலாம் இருக்குது? சரீரம் சார்ந்த உணர்வு, ஆத்துமா சார்ந்த உணர்வு, ஆவிக்குரிய உணர்வு. அல்லேலூயா. மாம்ச உணர்வு நிறைய சொல்லலாம். மாம்ச உணர்வு, ஆவிக்குரிய உணர்வு, ஆத்மா சார்ந்த உணர்வு, சரீரம் சார்ந்த உணர்வு. அல்லேலூயா. இப்போ இந்த சரீரம் சார்ந்த உணர்வு தான் ஒரு மனிதனை என்ன செய்ய வைக்குது சொல்லுங்கள்? சரீரம் சார்ந்த உணர்வு தான் மனிதனை பாவம் செய்ய தூண்டுது. அப்போ இந்த சரீரம் சார்ந்த உணர்வை ஜெயிக்க வேண்டுமானால் எனக்குள்ள ஆவிக்குரிய உணர்வு கொண்டு வருகிறதற்கு எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்படி நம்ம நடத்தப்படும் போது நிச்சயமாக நம்ம ஒரு பரிசுத்தவானாய், ஒரு பரிசுத்த வாட்டியாய், ஒரு பரிசுத்தமுள்ள வாலிபனாய், பரிசுத்தமுள்ள வாலிப பிள்ளையாய், என் சிந்தையில், என் உணர்வில் பாருங்கள்.
தாவீது சொல்றார் பாருங்களேன். ஒன்று சங்கீதம் 143 அதிகாரம் 10 வசனம் வாசிங்களேன். சங்கீதம் 143:10. இப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழும்போது எந்தெந்த சூழ்நிலை இருக்குதோ அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் நம்ம நடத்தப்பட்டுருவோம். மாற்றி ஆமாம், இப்படியா அவர் இப்படியா இருக்கிறாரு, இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நடத்தப்பட்டுருவோம். ஆனால் தேவ ஆவியானவர் எனக்கு சொல்ல, உமக்கு பிரியமானதை சொல்லுகிற, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை நடத்தும். அல்லேலூயா. ஆவியானவர்கிட்ட இப்போ நம்ம கேட்கணும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு ஆண்டவரே நல்ல ஆவி என்னை நடத்துங்கப்பா, அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் என்னை அனுதினமும் நடத்துகிற ஒரு ஆவியானவருடைய கிரியை. இப்போ போன வாரம் நம்ம சவுலை குறித்தும் தாவீதை குறித்தும் தியானித்தோம். சவுலுக்குள்ளே தேவ ஆவி இறங்கினார், தாவீதுக்குள்ளே இறங்கி இருந்தார். அல்லேலூயா. இப்போது இறங்கின தேவன், தாவீது எல்லா இடத்தோட கூட இருந்தார். அவனுக்கு ஒரு பெரிய விருத்தி இருந்தது. தாவீது தான் செய்தவைகளில் எல்லாம் எப்படி நடந்தானா? புத்திமானாய் நடந்தான். அப்போ நமக்குள்ள நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு விருத்தி வரும். நம்ம படிக்கிற காரியத்தில், நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஆவிக்குரிய நிலையில் நம்ம வளரணும். அந்த தாக்கம் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, நான் ஆவிக்குரியில் வளரணும், அவர் நடத்தப்படணும், அவரால் நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு மனிதன் கூட தேவன் இருந்தால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறது மட்டுமல்ல, தாவீது தான் செய்கைகளிலெல்லாம் எப்படி இருந்தாங்க? புத்திமானாக இருந்தான். அப்போது நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் நம்ம தேவனுடைய காரியத்தில் செயல்படும் போதெல்லாம் புத்தியோடு இருப்போம். அல்லேலூயா. எந்த காரியத்திலையும் புத்தி இல்லாமல், புத்தி எங்கே இருக்குது? அல்லேலூயா. ஆத்மாவில். அல்லேலூயா. இந்த புத்தி எங்கேருந்து செயல்படுது? எந்த பகுதியிலேருந்து? சித்தம்ங்கிற பகுதி. அல்லேலூயா. இந்த புத்தி எனக்குள்ள ஆத்மாவில் சரியாக செயல்பட்டுச்சுன்னா என்னவா? கர்த்தர் அவனோட கூட இருந்தார். சித்தம்ங்கிற பகுதியில் எனக்குள்ள அறிவு, புத்தி எனக்குள்ளே இருந்ததுன்னா நிச்சயமாக தேவன் என்னோடு என்ன செய்வார்? இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அநேக காரியங்களில் நம்ம வளரணும்னு நினைக்கிறோம். அநித்தியமான உலக பொருளுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உலக பொருளுக்காக தேவன்கிட்ட கேட்க வேண்டியதே இல்லை. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அது கர்த்தருக்கு விரோதமான பகை. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவ அன்பு இல்லை. உலகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா, அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு தேவனிடத்தில் எனக்குள்ள ஆண்டவரே நான் ஒரு புத்திமானாய் நடத்தப்பட வேண்டுமானால் நான் செய்கிற ஒவ்வொன்றிலையும் தேவனுக்கு பிரியமானதை நான் செய்யும்போது எல்லாவற்றிலும் ஒரு விருத்தி இருக்கும். அல்லேலூயா. உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை என்ன செய்யணும்? செம்மையான வழியில் நடத்துகிற ஒரு மனிதன். அப்படி நடத்தப்படுகிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கும்போது நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் என்னோடு என்ன செய்வார்? இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? என்னோடு இருக்கிறாருங்கிறத அந்த விசுவாசத்தோடு நம்ம செயல்படும்போது என் வாயின் வார்த்தைகள், நான் ஒவ்வொரு காரியம் பேசும்போதும் எனக்குள்ள ஒரு புத்தி இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய ஆத்மா நடத்துகிறதுக்கு, ஆவியானவர் என்னை நடத்துகிறதற்கு என் ஆத்மாவில் ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஒரு புத்தி உள்ள ஒரு மனிதனாய், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாய் நான் காணப்பட முடியும். என் ஆத்மா தேவனை சார்ந்திருக்கும். என் ஆத்மா தேவ ஆவியினாலே நடத்தப்படும். அப்போ அநித்தியமான பாவ சந்தோஷத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டியது எவ்வளவு முக்கியம். அநித்தியமான காரியங்களில், உலக காரியத்தில் லகித்து போயிருக்கிற இந்த ஆத்மாவை விடுதலை ஆக்க வேண்டியது மிகவும் முக்கியம். சின்ன காரியத்தில் கூட நமக்குள்ள மாம்சம் கிரியை செய்கிறத இனம் கண்டு கொள்ளுகிற அளவுக்கு நமக்குள்ள என்ன சிருஷ்டி இருக்குது?
புது சிருஷ்டி. புது சிருஷ்டி தான் காரியம். எனக்குள்ள புது சிருஷ்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ள மாம்சத்தின் கிரியைகள், அசுத்த ஆவியின் கிரியைகள், தேவனுக்கு விருப்பமில்லாத என் சிந்தையில், என் உணர்வில், என் ஒவ்வொரு நினைவில், எல்லாவற்றிலும் எனக்கு தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் வரும்போதெல்லாம் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர் என்னை கண்டித்து உணர்த்தணும். தேவனுக்கு பிரியமில்லை இது பாவ சந்தோஷம், அநித்தியமான பாவ சந்தோஷம். கடந்த நாட்களில் கூட ராபர்ட்டு சாட்சி சொன்னதானே, என்னது சொல்ல மறுபடி லைவில் இருக்கோம், லைவில் போகணும். அப்போது சாட்சி சொன்ன எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆமாம். அப்போது அவன் விடுதலை ஆகிறதற்கு என்ன செஞ்சான்? பிரயாசப்பட்டான். ஆனால் கர்த்தர் விடுதலையை கொடுத்துருக்கிறாரா இல்லையா? உண்மை தானே? அல்லேலூயா. அதே போல் இப்போ அவனை நம்ம சொல்லிட்டோம். நமக்குள்ளே எத்தனை பேர்கிட்ட இன்னும் அநித்தியமான பாவ சந்தோஷம் சிந்தையில் இருக்குது, உணர்வில் இருக்குது, போராட்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இப்போ ஒரு விசை, ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். அப்போ பேசப்படுகிற வார்த்தை என்னது? போதிக்கப்படுகிறீர்கள். அது யாருக்கு பிரியமானதை? தேவனுக்கு பிரியமானதை. ஆமாம், நான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். அதுக்கு என்னை நடத்தும். அல்லேலூயா. அதுக்கு யார் உள்ளே இருக்கணும்? யார் இருக்கணும் சொல்லுங்கள்? தேவ ஆவி. எனக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்ந்து. அப்போ உணர்வுங்கிற பகுதி எனக்குள்ள மாம்சத்தை உணர்கிறதா, ஆவிக்குரிய உணர்வு இருக்குதா, நன்மையான காரியங்களை தேவனுக்கு பிரியமான கனி கொடுக்கிற உணர்வு எனக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா. இன்னைக்கு அதை குறித்து ஒரு பரிசோதனை. இப்போ நம்ம திருவிருந்தில் கலந்து கொள்ள போகிறோம். இந்த இவ்வளவு ஆவிக்குரிய சத்தியங்களை, உபதேசங்களை கேட்டும் தேவனால் நடத்தப்படுகிறதற்கு இன்னும் நம்ம அர்ப்பணிக்கலை. ஒருவேளை சூழ்நிலைகள் வரும்போது நான் மாறிடுறேன் அப்படிங்கிறவங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து ஆவியானவரால் நான் நடத்தப்பட விரும்புகிறேன் என்கிற அந்த ஒரு பெரிய அந்த உணர்வு உங்களுக்குள்ளே நமக்குள்ளே இருந்துன்னா, இன்றைக்கி நம்ம அதை விடுதலையை பெற்றுக்கொள்கிறதற்கு நீங்கள் வாஞ்சித்தா. ஒருவேளை சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் அது பெருசாக தெரியும். நமக்கு அது சின்னதாக இருக்கலாம். இது தானே, சின்ன பொய் தானே, சின்ன காரியத்தில் கோவப்பட்டோம், சின்ன காரியத்தில் மன்னிக்க முடியல, சின்ன காரியத்தில் விட்டு கொடுக்க முடியல, எதையும் இழக்க முடியல. இதெல்லாம் அநித்தியமான பாவ சந்தோஷம். நான் சொல்கிறது நடக்கணும், நான் நினச்சது நடக்கணும், நான் பேசுகிறது சரி 100%. இதெல்லாம் அநித்தியமான, இது ஒரு அடிமைத்தனம், பாவத்துக்குள்ளே இருக்கிறோம். தேவ ஆலோசனைக்கு கேட்கும்போது, ஆண்டவரை நீங்கள் என்னை நடத்துங்க. இந்த ஆலோசனை கேட்கிற ஒரு மனிதனை எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தமுள்ள ஒரு குடும்பமாய், பரிசுத்தமுள்ள ஒரு வாலிபனாய், வாலிப பிள்ளைகளாய், ஊழியனாய், என்னையும் கூட அப்படி தான் நான் பார்க்குறேன். அல்லேலூயா. இன்னைக்கு இது இல்லாததுனால தான் உலகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த சந்தோஷத்திற்காக மனசு ஏங்குது, விருப்பம் அதை தேடுது. அல்லேலூயா. அதை உணருது. அதற்காக நேரங்களை பல மணி நேரம் நம்ம கையில் செல்ஃபோனை வச்சுட்டு அதற்காக பிரயாசப்படுறாங்க. நேற்று கூட ஒரு அந்த இறந்த வீட்டுக்கு பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது உலக மனிதன் சொல்கிறான், இவர் நல்லவருங்க, இறந்துட்டார். ஆனால் பொதுவாக இன்றைக்கி இவ்வளோ வயசு கூட இன்றைக்கி என்ன செய்யறதில்ல, நிறைய பேர் வாழ்கிறதில்ல. 35-40 வயசுலலாம் செத்து போயிடுறாங்க. ஏன்? நம்ம உலகத்திலிருந்து வரக்கூடிய சாப்பாட்டு. இன்றைக்கி கேன்சர் வர்றதுக்கு காரணமே நிறைய இந்த மசாலா ஐட்டம் சாப்பிட்றதுனால தான் கேன்சர் வருது. அதை விட மேலே நம்ம ஆவிக்குரிய நிலையில் அது சரீரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஆவிக்குரிய நிலையில் கேன்சர் போல் நமக்கு சின்ன சின்ன பாவ சந்தோஷம் நம்ம ஆத்துமாவை அரிச்சிக்கிட்டு இருக்கு, பாதிக்கப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு சபை
இதை குறித்த விழிப்புணர்வு இல்லாததுனால உலகத்தை காண்பித்து நிறைவு சபையில் வரணும், நிறைவு சபையிலிருந்து வெளியில் போகணும், ஒரு எழுப்புதல் உண்டாகணும், எழுப்புதலுக்கு எப்படி சபை பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாததுனால சபை இன்னைக்கு செழிப்பை குறித்து பேசி சபை ஜனங்களும் செழிப்புனால தங்களை அலங்கரித்து கொண்டு அதை ஒரு பெரிய பகட்டாக காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கோ இல்லையோ தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு எனக்கு தகுதி இருக்கு. அல்லேலூயா. அவரை போல நான் மாறிட்டு இருக்கேன். அவருடைய சாயல் எனக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு சொல்லுங்க. அவருடைய சாயல் எனக்கு சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுக்கப்படுகிறது. நான் பாவத்தில் இருந்து விடுதலை ஆகிறேன், மறுரூபமாகிறேன். எனக்குள் ஆவியானவர் கிரியை செய்கிறதுனால அனித்தியமாக எது எது இந்த உலகத்தில் தோன்றுதோ அதெல்லாம் நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. அதை முற்றிலும் நான் அழிப்பதற்கு எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து என்னை நடத்த நான் என்னை விருத்தி ஆகிறேன். கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் ஆண்டவரே நாளுக்கு நாள் பக்தி விருத்தி எனக்குள்ளே உண்டாகிறது, ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகுது, அதில் ஒரு பெருக்கம் இருக்குது. அது மற்றொரு மத்தியிலே அந்த விசுவாசத்தை நான் பிரசங்கிக்க முடியுது, அந்த சந்தோஷத்தை நான் சொல்ல முடியுது, அந்த சமாதானத்தை நான் வெளியில் கொண்டு வர முடியுது. அது ரட்சிப்பின் ரட்சணியத்தின் சந்தோஷம். அல்லேலூயா. இப்போது அந்த சங்கீதத்தில் 51ஆம் அதிகாரத்தில் ஆமாம் 12 51:12 உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அப்போ இது என்ன சந்தோஷம்? அப்போ தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். அதில் எபிரேயரில் வாசித்தோம் என்னது? அநித்தியமான பாவ சந்தோஷம். இதில் என்ன வாசிக்கிறோம்? ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ஒருவேளை எனக்கு மீண்டும் இந்த ரட்சணியத்தின் சந்தோஷம், நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எவ்வளோ பாவங்களை நான் மேற்கொண்டிருக்கிறேன், அதை ஜெயித்திருக்கிறேன். ஆனால் இப்போது சில நேரங்களில் அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கேன். அதில் என்னவா? உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி. ஆமாம், எனக்கு ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து எனக்கு என்னது? உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி, என்னை தாங்கும் ஆண்டவரே. இந்த சந்தோஷம் எனக்கு வேணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒருவேளை உங்களுக்கு அந்த ரட்சணியத்தின் ஒரு ரட்சிப்பை கொடுத்து அதை பெற்றுக்கொண்ட போது இருந்த சந்தோஷத்தை இப்போ அனுபவிக்க முடியுதா? அப்படி நடந்து கொண்டு இருக்கிறோமா? அதுக்கு நல்ல ஆவியினை நடத்தணும், செம்மையான வழியில் நடத்தணும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும். அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தா என்னை தாங்கும். என்ன செய்ய போகிறோம்? நம்ம என்னை தாங்கும். இப்படி எனக்கு ஒரு ரட்சணியத்தின் சந்தோஷத்தை. அப்போது தாவீது எல்லாத்துலேயும் விருத்தி அடைந்தார், உண்மைதான். அப்புறம் போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவரோடு இருந்ததுனால என்ன செஞ்சார்? தாவீது தான் செய்கைகளிலெல்லாம் எப்படி இருந்தான்? புத்திமானாக இருந்தான். எல்லாமே ஓகே. ஆனால் அவருக்கும் ஒரு வீழ்ச்சி வந்தது. அல்லேலூயா. அந்த வீழ்ச்சி வந்த உடனே அதில் மூழ்கி போகலை. உடனே அவருக்குள் இருக்கிற ஆவி என்ன செய்யப்பட்டது? உணர்த்தப்பட்டார். அதுதான் மேலே சொல்கிறாரு 10ஆம் வசனத்தில், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியே என் உள்ளத்திலே. இப்போ கேட்கலாம், நான் சில காரியங்களில் எனக்குள்ள தேவன் பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அது தேவனே என்னோடு பேசினதுனால எனக்குள்ள நான் கேட்க விரும்ப, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னில். அப்போ நிலைவரம் இல்லாத ஒரு ஆவி நமக்குள்ளே இருக்கும். தாவீதுக்குள்ளே அதான் சொல்கிறார், எனக்குள்ளே நிலைவரம் இல்லாமல் போயிட்டேன். நான் கண்களின் இச்சை கண்ணில் பார்த்து அவர் யுத்தத்துக்கு போகாமல் உப்பரிகையின் மேல்
உலாவி கொண்டிருந்தனால பச்சைபாலி நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டார்? வீழ்ச்சி உண்டது, பாவத்தில் வீழ்ந்தார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறார், நான் எனக்குள்ள ஒரு நிலைவரமான ஆவி இல்லாதனால எனக்குள்ள ஒரு வீழ்ச்சி வந்துடுது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் உங்களால் உணர முடியுதா? பேசும்போது கூட வீழ்ச்சி வந்துடும். ஆனால் நினைப்போம் நான் இதுக்கு சரியாக தான் பேசினேன்னு. ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தம் கலந்து பார்த்து சம்பந்தப்படுத்தி அதை நம்ம பேசணும். நம்ம செயல்படும் போது இது சரியா தவறா? அல்லேலூயா. அதுதான் நிலைவரமான ஒரு ஆவி இருந்ததுன்னா நம்ம எந்த நேரம் எது யார்கிட்ட எப்படி பேசணும். அல்லேலூயா. இதெல்லாம் தேவ ஆவினால நீங்கள் நடத்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். மகிமை தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பரிசுத்தர் நித்தியவாசி எனக்குள்ள வாசம் பண்ணுகிறேன். நீ எவ்வளவு பெரிய தேவன், மகத்துவம் உள்ள தேவன், மகிமையுள்ள தேவன், உன்னதமானவர், பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவர். இப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணிகிட்டு இருக்கீங்கப்பா. நாங்கள் உம்மால் நடத்தப்பட அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. அர்ப்பணிக்கலாம் உண்மையா? அல்லேலூயா. ரகலா துனகலாந்த ராக்கமனந்த ரபனு ஷபரத ரபனா உதன ஃப்ரிகினி தரகலாந்து ராக்கமனந்த ரபனு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா நீங்கள் கேட்ட வார்த்தையை நான் புத்திமானா இந்த உலகத்தில் வாழணும், ஒரு விருத்தி ஆண்டவரே ஆவிக்குரிய நிலையில் எனக்குள்ள ஒரு விருத்தி, பக்தி விருத்தி உண்டாகணும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். என்னோடு இருக்கிறத மற்றவர்கள் பார்க்கணும், மற்றவர்களுக்கு நான் சொல்லணும், அந்த மகிமையை நான் பார்க்கணும். ஆண்டவரே எல்லாரும் உண்மையா காலாந்தரா அறிக்கை பண்ணுவோமே. அனித்தியமான பாவ சந்தோஷத்திலிருந்து விடுதலையாக முடியலையா? இந்த உலக காரியத்தில் நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா எதில் போய் சிக்கி தவிக்குது? ஆத்துமா விடுதலையாக முன்னு விரும்புகிறீங்களா? விரும்புகிறோமா? ஆண்டோட்டு கேட்கலாம். அல்லேலூயா. உருகினி தரகலாந்தரா கமனந்தரபனு ஷபரதரபனு. அல்லேலூயா. உருகினி தரகலாந்தரா கமனந்தரபனு ஷபரதரபனா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முருகினி தரகலாந்தரா கமனந்தரபனு ஷபரதரபனா. அல்லேலூயா. பரிசுத்தரே இருந்து நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. எதில் இன்னும் அனித்தியம், உங்கள் பெருமை தாக்கப்படும் போது அனித்தியம், உங்களுடைய சுயநலம் தாக்கப்படும் போது அனித்தியம், உங்கள் குடும்பத்தில் சமாதானம் கேடு வரும்போது அனித்தியமான காரியம் ஆவியானவர் நடத்தப்படுகிறதற்கு சபையில் நான் பயன்படுத்தப்பட வேண்டும். உலக காரியத்தில் நான் முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டுருக்கிறேன்னா சபையில் நான் செயல்படுகிறதற்கு என் ஆவி என்னுடைய நடத்தப்படுகிறேன். நான் ஒரு கிணி தரகலாந்தரா கமனாந்தரபுணம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணைய
துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல், என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே, எனது எனது ஆசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானது. எல்லோரும் அர்ப்பணித்து கண்ணீரோடு கூட உண்மையான ஒரு மன திரும்புதலோடு உண்மையா அர்ப்பணிக்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கலாம். ஆவியினாலே நான் நடத்தப்பட, ஆவியினாலே ஆண்டவரே நான் புத்திமானாய் நடந்து, கர்த்தர் என்னோடு இருக்கிறத புத்திமானாய் நடந்து கொண்டு, ஹல்லேலூயா, புத்திமான அனித்தியமான காரியங்கள் வராதபடி இரட்சண்யத்தின் சந்தோஷத்தினாலே நல்ல ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்துங்கப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். நீங்கள் போதிச்சிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, உபதேசத்தின் மூலம் ஆத்மாவில் ஒரு பெரிய விடுதலையை நீர் கட்டளையிட்டு இருக்கிறேன். அருமையான பிள்ளைகளை நடத்த ஒப்பு கொடுக்கிறேன். திருவிருந்து பந்திக்கு ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. ஆவியானவர் கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எல்லாருக்குள்ளும் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த நல்ல ஆவியானவர் உணர்த்தும். ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, யாரும் ஏனோ தானோன்னு இதில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த திருவிருந்து பந்தியில் கலந்து கொள்ளாதபடி தேவனோடு ஐக்கியப்படுகிறது போல ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட ஆண்டவரே தேவனுடைய அந்த திருவிருந்து சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ண தகுதிப்படுத்தும் என்று எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி தேவன் நடத்தும்படியா மத்தியில் தெரசா ஜெபிப்பா. நாம் எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த மத்தியான வேளையிலே மை துதிக்க ஸ்தோத்தரிக்க உங்களுடைய தொழுதுகளும் தேவன் கிருபை செய்தீர். நாங்கள் இந்த நாளில் கூடின நேரம் முதல் மட்டுமாய் தெய்வீக பிரசனம் தெய்வீக வல்லமையும் எங்களோடு கூட இருந்த அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தகப்பனே பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே எங்களுக்கு நித்தியமான சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக என் தேவன் அப்பா எங்களுக்காக செய்த காரியங்கள் எவ்வளவு அப்பா பெரிதான காரியத்தை எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க. ஆமென். பரிசுத்த ஆவியினால உண்டாகிற ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. அது சமாதானம், அது நீதி. ஆமென். அந்த நீதியின் பாதையில் சமாதான பாதையில் அந்த சந்தோஷத்தில் நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ள இருந்து நடத்துகிறேன் நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆமேனப்பா. மோசையை குறித்து பார்க்கும் பொழுது அநித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டான்னு பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அந்த உலகத்தை வெறுத்து வந்த அந்த அநித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டாம்ப்பா. ஆமேன். அது வெறுக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும்.
அதே போல் தகப்பனேரி எங்களுக்கு இரட்சணிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறீர். உலக பிரகாரமான காரியங்களை வெறுத்து நம்முடைய நித்திய சந்தோஷத்துக்கு வரும்பொழுது அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்களுக்கு இரட்சணிய சந்தத்தை தந்தீரப்பா. ஆனாலும் அந்த இரட்சணிய சந்தோஷத்தை எப்படியாவது எங்களுடைய சூழ்நிலை காரணமாகவோ எங்களுடைய மாம்சத்தின் கிரியின் காரணமாகவோ அதை அந்தந்த நேரத்தில் இழந்தது உண்டு தகப்பனே. தயவாய் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நொறுங்குண்டதுமான இருதயத்தை ஒரு நாளும் புறக்கணிக்காத தேவன், பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நொறுங்குண்ட இருதயத்தோடு காணப்படுகிற உள்ளத்திலும் நீ வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீர் அப்பா. எங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, நொறுக்கப்படட்டும், இன்னும் நொறுக்கப்பட்ட கல்வாரி சிநேகத்தை நாங்கள் நினைக்கிறோம், கல்வாரி அன்பை நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையில் வந்தது. நொறுக்கப்பட்டவராய் நெருக்கப்பட்டவராய் காணப்பட்டீரே அப்பா. எனக்கு என்னுடைய நொறுக்குதலை மாற்ற நான் நொறுங்குண்ட இருதயத்தோடு உடைய சமூகத்தில் வரும்படியாக நீர் உடைய ஆத்துமாவை நொறுக்க ஒப்பு கொடுத்தீரே அப்பா. நாளில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். திருவிருந்து பந்தியிலே நாங்கள் பங்கு கொள்ள நம்முடைய கல்வாரி சிநேகத்தை நினைக்கிறோம் ஐயா, நம்முடைய கல்வாரி அன்பை நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒரு இசை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி பாத்திரவான்களாய் நிறுத்தும்படியாக நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். செய்து கொடுத்த தாசர் ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. வந்த ஒவ்வொருவரையும் நம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற அந்த வாழ்த்துதல் தங்குவதாக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆத்துமா மொக்குள்ளாக வாழவும், நாங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் காணப்படவும் கிருபை தரும்படியாக அவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். திருவிருந்த பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யைக்கு வந்த ஒரு பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை பெரியந்தம் இன்றும் என்றும் இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை காப்பாராக.